Pongalo Pongal. The Chennai Silks in Happy Pongal. Let the celebrations begin. ஆழ்துளை கிணற்றில் கேட்ட அலறல். வெடவெடத்து போன விவசாயி, விரைந்து வந்த தீயணைப்பு குழு, உயிரை பணயம் வைத்த வீரர், சாத்தான் குளத்தில் பரபரப்பு சம்பவம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ளது காடாட்சிபுரம் கிராமம். இப்பகுதியைச் சேர்ந்தவர் ஞானராஜ். இவர் விவசாயம் செய்து வருகிறார். அத்துடன் தனது கிராமத்திலேயே ஆடு மாடுகள் வளர்த்து குடும்பம் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் சமீபத்தில் வழக்கம் போல ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு காட்டுப்பகுதிக்கு கொண்டு சென்றுள்ளார். அப்போது தனது ஒரு ஆடு மட்டும் காணாமல் போனதை கண்டுபிடித்துள்ளார். உடனே அதிர்ச்சியடைந்த ஞானராஜ் காணாமல் போன ஆட்டை தேடி காட்டு பகுதியில் அலைந்து திரிந்துள்ளார். இதையடுத்து தீவிர தேடுதலுக்கு பிறகு காட்டுப்பகுதி ஆழ்துளை கிணறு அருகே ஆடு அலறு சத்தம் கேட்டுள்ளது. அங்கு ஓடி சென்று பார்த்த ஞானராஜ் தனது ஆடு ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்ததை கண்டுபிடித்தார். 20 அடிக்கு மேல் ஆழமான ஆழ்துளை கிணறானது சரியாக மூடாமல் இருந்த காரணத்தால் மழையில் மண்ணரிப்பு ஏற்பட்டு அகலமான பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவ்வழியாக சென்ற ஆடு தவறி விழுந்துள்ளது என்பதை அறிந்த ஞானராஜ் மீட்கும் முயற்சியில் தனியாக ஈடுபட்டுள்ளார். அந்த முயற்சி பலனளிக்காத காரணத்தால் உடனே சாத்தான்குளம் தீயணைப்பு நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு ஆடு ஆழ்துளை கிணற்றில் சிக்கியுள்ள தகவலை தெரிவித்துள்ளார். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு நிலைய அலுவலர் மாரியப்பன் தலைமையிலான குழுவினர் விரைந்தனர். அங்கு ஆழ்துளை கிணற்றில் சிக்கிய ஆட்டை மீட்கும் முயற்சியில் களம் இறங்கினர். முதலில் 20 அடிக்கு மேல் ஆழமான ஆழ்துளை கிணற்று உள்ளே சிக்கிய ஆட்டை சுருக்கு கயிறை பயன்படுத்தி மீட்க முயற்சித்தனர். ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து புதிய திட்டம் ஒன்றை தீயணைப்பு குழுவினர் தீட்டினர். அதன்படி சாத்தான்குளம் தீயணைப்பு நிலையத்தில் பணியாற்றும் தீயணைப்பு வீரர் துரைசிங்கத்தை வைத்து மீட்கும் முயற்சியில் இறங்கினர். இந்த முறை தீயணைப்பு வீரர் துரைசிங்கத்தின் இடுப்பு மற்றும் காலில் இறுக்கமாக கயிறு கட்டப்பட்டது. அந்த கயிற்றின் ஒரு முனையை அங்கிருந்த மற்ற தீயணைப்பு வீரர்கள் பிடித்திருக்க தீயணைப்பு வீரர் துரைசிங்கம் ஆடு சிக்கிய ஆழ்துளை கிணற்றுக்கு உள்ளே செங்குத்தாக இறங்க தயாரானார். இதையடுத்து வீரர்கள் கயிறை பிடித்துக் கொள்ள தீயணைப்பு வீரர் துரைசிங்கம் மெல்ல மெல்ல ஆழ்துளை கிணற்றுக்கு உள்ளே தலைகீழாக இறக்கப்பட்டார். தொடர்ந்து மெல்ல மெல்ல கீழே இறங்க ஒரு கட்டத்தில் ஆழ்துளை கிணற்றில் சிக்கியிருந்த ஆட்டை கையில் வீரர் பிடித்தார். இதையடுத்து கீழே இறங்கிய வீரர் மேலிருந்தவர்களுக்கு சமிக்கை செய்ய வீரர்கள் மீண்டும் மெல்ல மெல்ல தலைகீழாக இறங்கிய வீரர் துரைசிங்கத்தை மேலே இழுக்க தொடங்கினர். இந்த கூட்டு முயற்சியில் தீயணைப்பு வீரர் துரைசிங்கம் கையில் ஆட்டை பிடித்துக்கொண்டு மேலே வந்தார். இதையடுத்து சாத்தான்குளம் தீயணைப்பு வீரர்களின் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஆடு உயிருடன் மீட்கப்பட்டு உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் கீழே இறங்கி ஆட்டை மீட்ட தீயணைப்பு வீரர் துரைசிங்கத்திற்கு உடலில் சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டது. இந்த மீட்பு பணியில் உயிரை பணயம் வைத்து ஆழ்துளை கிணற்றில் சிக்கிய ஆட்டை உயிருடன் மீட்ட தீயணைப்பு வீரருக்கும் அவரின் குழுவிற்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்து பாராட்டினர். தொடர்ந்து பேசிய ஊர் மக்கள் இதுபோன்று பயன்பாடு இல்லாமல் திறந்து கிடக்கும் ஆழ்துளை கிணறுகளை நிலத்தின் உரிமையாளர்கள் மூடுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.